மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் அன்பு மாணவ கண்மணிகளுக்கு வெற்றி நமதே யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஏற்கனவே ஒரு காணொளி உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் 4 மதிப்பெண் 6 மதிப்பெண் வினாக்களின் தொகுப்பு ஒரு காணொளியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்குமான லிங்க்கும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு 4 மதிப்பெண்ணுக்கான வினாக்கள் பார்க்குறோம். எது அப்படின்னா, புணர்ச்சி விதியும் பகுபத உறுப்பிலக்கணமும். கடந்த ஆண்டுகள் கேட்கப்பட்டது ஒரே மாதிரியான விதிகளில் வரக்கூடிய சொற்கள் என்ற அடிப்படையில் பார்க்கிறோம். முதலில் பாருங்கள், உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியும், இந்த விதி வந்தாலே அதற்கு துணை விதியாக இதை இரட்டையர் விதின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஈய ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் இந்த விதிகள் வந்தாலும் இதை தொடர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதி கட்டாயமாக வரும். அதே மாதிரி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதி வந்தாலும் அதற்கு அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி வரும். இந்த மாதிரி ஒரு சில விதிகளை தொடர்ந்து இந்த விதி தான் வருங்கிற மாதிரி ஒரு சில விதிகள் இருக்கிறது. சரி, அடுத்து பாருங்கள், உயிர்வரின் உட்குரல் மெய்வீட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த 2 விதிகளும் வரக்கூடிய நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சொற்களில் பாருங்கள், அணிந்துரை, உயர்ந்தோங்கும், தண்டுடை, இயைவதாயினும், இழுக்கின்றி, உலகனைத்தும், உழுது உழுது, அமுதென்று இந்த சொற்களிலெல்லாம் இந்த 2 விதிகள் தான் வருகிறது. எவ்வாறு பிரிப்பது என்றும் பிரித்து காட்டப்பட்டுள்ளது. அணிந்து கூட்டல் உரை, இதில் உகரத்தில் முடியுது, உகரத்தில் முடியுது, இங்கே தொடங்குறது உயிர். அதனால் இங்கே உயிர் வரின் இங்கே இருக்கக்கூடிய உக்குரல் இத்து கூட்டல் ஊதான் உக்குரல். இந்த உக்குரல் மெய்யை விட்டு ஓடிவிடும். அப்போது இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, இந்த விதியின் அடிப்படையில் அணிந்து இத்து கூட்டல் உரை என்று இருக்கும். அதற்கு அப்புறமா உயிர்வரின் உக்குரல் மெய்விடும் அந்த விதியின் அடிப்படையில் உகரம் போயிடுது. இந்த இத்து வறுமொழியின் முதலில் இருக்கிற இரண்டும் சேர்ந்து தூவாக மாறி அணிந்துரை என்று மாறுகிறது. இந்த விதிகளை பார்த்திங்க அப்படின்னா, விதிகள் எழுதுவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சரியான முறையில் பிரிக்க வேண்டும். இப்படி பிரித்து எழுதுவதற்கு ஒரு மதிப்பெண்ணும், விதிகள் எழுதுவதற்கு மதிப்பெண்கள் அரை அரை, ஒவ்வொரு விதிகளுக்கும் அரை மதிப்பெண், ஒரு விதி மட்டும் இருந்தால் அதற்கு 1 மதிப்பெண் என்று மதிப்பெண் வழங்கப்படும். அந்த அடிப்படையில் இதை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். இந்த விதியில் வரக்கூடியது என்னென்ன வார்த்தைகள்னு பாருங்கள். பொதுச்சிறப்பு, திருப்புகழ், மணிக்குளம், இந்த 3 வார்த்தைகளும். அடுத்ததாக, ஈறுபோதல், முன்னின்ற மெய் திரிதல், இதில் வரக்கூடியது செங்கையல் என்ற வார்த்தை. அடுத்ததாக செங்கையல் பாருங்கள், செம்மை பிரித்திருக்கிறோம். இதில் மை விகுதி கெட்டு போகிறது, அது ஈறுபோதல் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் மை விகுதி போகிறது. அடுத்ததாக இம் இருக்குது. இந்த இம் வந்து எப்படி மாற வேண்டும்? இங்காக மாறுகிறது. அதுக்கு தான் முன்னின்ற மெய் முன்னாடி இருக்கிற இந்த இம் இந்த மாதிரி திரிகிறது. அடுத்து ஈறுபோதல் மட்டும் சிறுகோள், சிறுகோள், இதில் ஈறுபோதல் மட்டும் எழுதும்போது சிறுமை கூட்டல் கோள், இதில் மை விகுதி போகிறது, சிறுகோள் என்று வருகிறது. அடுத்ததாக ஈறுபோதல், இனமிகள், இந்த 2 விதிகளும் வரக்கூடிய சொற்கள். அரும்பொருள் என்கிறது, அருமை கூட்டல் பொருள், இதில் இனமிகள் ஈறுபோதலோடு சேர்த்து இனமுகல் விதி வருகிறது. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, ரொம்ப அடிப்படையான விதி இது. புகழ் எனின், புகழ் கூட்டல் எனின், பயம் இல்லை, பயம் கூட்டல் இல்லை, இல் கூட்டல் ஏ, இம் கூட்டல் இ, நீரோடை இர் கூட்டல் ஓ சேர்ந்து வரக்கூடியது. அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்ததாக பார்த்தோன்னா, ந வல்லினம் வர டேராவும், இந்த நகரமும் வரும்போது வருமொழியில் வல்லின எழுத்து வரும்போது கசட தபர, இதில் கசதப தான் மொழி முதல்ல வரும். அதில் இந்த சி இது வல்லின எழுத்து. வல்லினம் வரும் பொழுது அவை எவ்வாறாக மாறும் என்றால், இந்த நகரம் தன்னகரம், அதனால தான் இதற்கு பேர் வந்து டன்னகரம், இதற்கு பேர் ரன்னகரம் அப்படின்னு.
ராவாக மாறும். அந்த அடிப்படையில் இப்படி மாறுகிறது. அடுத்ததாக ல வேற்றுமையில் வழிவரின் ரேடாவும். இதுவும் இதே மாதிரி தான், ஆனால் இந்த லகர மட்டும் வேறுபாடு ஏற்படுகிறது. கற்பொடி கல் கூட்டல் பொடி, கற்பிளந்து கல் கூட்டல் பிளந்து, ரெண்டுக்கும் ஒரே இது தான் இங்கே என்ன சேர்ந்தது, ரகரமாக வருகிறது. அடுத்ததாக ஐவழி யவ்வும். இந்த விதி வந்தாலே அதோடைய தொடர்ச்சியாக உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே வரும். எந்தெந்த சொற்கள்னு பாருங்கள். முறை அறிந்து முறை கூட்டல் அறிந்து, மனை என மனை கூட்டல் என, புவி ஆட்சி புவி கூட்டல் ஆட்சி. இப்போ இதில் புவி ஆட்சி அப்படின்னு பார்த்தோன்னா 2 உயிரெழுத்துக்களும் ஒன்றாக சேராது. அதனால் இந்த புவி இவ் கூட்டல் ஈ, இப்போ இகரம் இருக்கிறது, அதனால் ஐவழி யவ்வும். அப்போது எகர உடன்படுமை பெறுகிறது. அப்போது புவி கூட்டல் ஈ கூட்டல் அடுத்து ஆட்சி. அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே மெய் எழுத்து இங்கே உயிரெழுத்து ஈ கூட்டல் ஆ வரும்போது யா என்று வரும் புவியாட்சி. இதற்கான விதி நம்ம பார்த்தோன்னா ஐவழி யவ்வும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. அதே இதில் இன்னொன்றும் ஏனை உயிர் வழி வவ்வும். இந்த உடன்படுமையினுடைய புணர்ச்சியினுடைய தொடர்ச்சி தான் இது. அடுத்து இதோடைய தொடர்ச்சி ஏமுன் இருமையும் அப்படின்னு வரும். ஆனால் இப்போ நமக்கு வந்திருக்கிற பாடப்பகுதியில் இது மட்டும்தான் இருக்குது. இது இந்த ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படிங்கிறது எதுக்கு வருதுன்னா திருவடி அப்படிங்கிற சொல்ல வருகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய விதி தான் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. இப்போ கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட புணர்ச்சி விதிகள். இப்போ செங்கையல் அப்படிங்கிறத செம்மை கூட்டல் கயல் என்று பிரிப்போம். அப்படி பிரிக்கும் பொழுது செம்மை அதில் இருக்கக்கூடிய மை விகுதி கெட வேண்டும். அப்போ ஈறுபோதல் விதியின் அடிப்படையில் போகிறது. செம் அப்படிங்கிறது இங்கா மாற வேண்டும். அப்போது முன்னின்ற மெய் திரிதல். இதில் பார்த்தோன்னா இயைவதாயினும் தண்டுடை இழுக்கின்றி உலகனைத்தும் இந்த 4க்குமே வரக்கூடியது உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் என்ற விதியும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதியும் வரும். அடுத்து இதில் பார்த்தோன்னா அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் என்று வர வேண்டும். இங்கே இனமிகள் ஈறுபோதல் முதல் விதி ஈறுபோதல், அடுத்து இனமிகள். அடுத்து மணிக்குளம் பார்த்தோம் அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். அதே மாதிரி தான் திருப்புகழுக்கும். திருப்புகழ் மணிக்குளம் இது 2க்கும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். இது ல வேற்றுமையில் ரேடாவும் என்ற விதி கற்பொடிக்கு. அடுத்து வேறு எல்லாம் இந்த புவியாட்சி ஐவழி யவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் அந்த விதியின் அடிப்படையில் வருகிறது. அதன் பின்பு அதில் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. பெரும்பான்மையாக வந்திருக்கக்கூடியது 4 வினாக்கள் உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் என்ற விதி, 2 வினாக்கள் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும், 2 வினாக்கள் பண்பு தொகையில் வந்திருக்கிறது. அதாவது 1 ஈறுபோதல் செங்கையலுக்கு ஈறுபோதல் என்ற விதியும் முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதியும் வருகிறது. அரும்பொருளுக்கு ஈறுபோதல் என்ற விதியும் இனமிகள் என்ற விதியும் வருகிறது. அடுத்ததாக மணிக்குளம் திருப்புகள் 2மே இயல்பினும் இந்த விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்கிறது. அப்புறம் ஐவழி யவ்வும் புவியாட்சிக்கு, கற்பொடிக்கு லால வேற்றுமையில் ரேடாவும் என்கிற விதி. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பகுபத உறுப்பிலக்கணம். இதில் கொடுத்திருக்கிறது எல்லா பகுபத உறுப்பிலக்கணங்களும் கொடுக்கவில்லை. தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை மட்டும் கொடுத்திருக்கிறேன். இதை அடிப்படையாக வைத்து மற்ற சொற்களையும் பார்த்து பிரித்து கொள்ளுங்கள். உண்டான், அடுத்து மலிந்த. இப்போ இதிலே பார்த்தோன்னா மலிந்த அறிந்த இதெல்லாம் இந்த இதிலே வரும். அப்புறம் அலர்ந்து போடும்போது இதில் இத்து கூட்டல் லேன் பிரிக்கிறத இங்கே என்ன செய்கிறோம், இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம். அவ்வளோதான் அலர்ந்த இதுக்கும் உள்ள வேறுபாடு. அணிந்தேன், ஏன் தன்மை பன்மை ஒருமை வினைமுற்று விகுதி, மற்றதெல்லாம் பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அடுத்து அலர்ந்து நெருங்கின பாருங்கள், நெருங்கு கூட்டல் இன் கூட்டல் அ இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஈன்ற, ஈன் இர் கூட்டல் அ. முளைத்த அறுத்த இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக வரக்கூடிய சொற்கள் தான். அதுக்கப்புறம் எழுந்த வரும்போது இந்து வந்துருச்சுனாலே
அந்த இடத்துல இந்து வந்தாலே நம்ம என்ன செய்யணும், இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போட்டு இந்த ஆனது விகாரம் போட வேண்டும். இத்து சந்தி, இன்னொரு இத்து வரது இறந்த கால இடைநிலையாக இருக்கும். இது எல்லாம் கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட பகுபத உறுப்பிலக்கணங்கள். இதை அடிப்படையாக வைத்து மற்ற வினாக்களையும் படித்து கொள்ளுங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். ஆசிரியர்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு பகிருங்கள். வாழ்த்துக்கள்.